பாடலாசிரியர் பாபநாசம் சிவன் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பிறந்திருக்கிறாரு. கர்நாடக இசைமேதை, திரைப்பட பாடலாசிரியர், இசையமைப்பாளர், பன்முகத்திறன் கொண்ட பாபநாசம் சிவன் பிறந்த தினம் என்று. அன்றைய தஞ்சை மாவட்டம் போலகம் கிராமத்தில் 1890ஆம் ஆண்டு பிறந்தார். இயற்பெயர் ராமசர்மா. 7 வயதில் தந்தை இழந்தார். இதையடுத்து பிள்ளைகளுடன் திருவனந்தபுரத்தில் குடியேறினார் தாய். மகாராஜாவின் ஏற்பாட்டால் இலவச உணவுடன் கல்வியும் கிடைத்தது. மலையாளமும் சமஸ்கிருதமும் பயின்றார். இளம் வயதிலேயே இசையில் ஆர்வமும் திறமையும் கொண்டிருந்தார். மகாராஜா சமஸ்கிருத கல்லூரியில் பட்டம் பெற்றார். தாய் மறைவுக்கு பிறகு அண்ணனுடன் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வந்தார். நெற்றி நிறைய திருநீர் பூசியபடி சிவன் கோயில் முன்பு மனமுருகி பாடினார். பரமசிவனை பாடுவதாக கருதிய மக்கள் பாபநாசம் சிவன் என்றனர். அதுவே பெயராக நிலைத்தது. இயற்பெயர் ராமசர்மா. வித்வான் நூரணி மகாதேவர் சாம்ப பாகவதரிடம் முறைப்படி இசை பயின்றார். கோனேரி ராஜபுரம் வைத்தியநாதரிடம் மாணவராக சேர்ந்தார். 7 ஆண்டுகள் அவருடன் தங்கி பல இசை நிகழ்ச்சிகளுக்கு சென்றார். திருவையாறு தியாகராஜர் ஆராதனையில் 1918 இவரது முதல் கச்சேரி நடந்தது. மெட்ராஸில் தட்சிண பாரதி தொடங்கின வருஷம், முதல் உலகப் போர் முடிஞ்ச வருஷம் 1918. இவர் முதல் கச்சேரி முடிந்த பிறகு தொடர்ந்து பல இடங்களில் கச்சேரிகள் நடத்தினார். கிருதி, வர்ணம், பதம், ஜாவாலி என பல இசை வடிவங்களை இயற்றியிருக்கிறார். என்ன தவம் செய்தனை, கற்பகமே கண்பாராய், நான் ஒரு விளையாட்டு பொம்மையா போன்றவை இவரது புகழ்பெற்ற கீர்த்தனைகள். இசைக்கலைஞர்களால் தமிழ் தியாகையர் என்று போற்றப்பட்டார். வீணை எஸ் பாலச்சந்தரின் தந்தை சுந்தரம் மூலம் 1934 சீதா கல்யாணம் என்ற திரைப்படத்துக்கு பாடல் எழுதும் வாய்ப்பு கிடைத்தது. தொடர்ந்து அசோக்குமார், சாவித்ரி, நந்தனார், சிவகவி, ஜகதல பிரதாபன், அம்பிகாபதி உள்ளிட்ட பல திரைப்படங்களில் பாடல்கள் எழுதியிருக்கிறார். காலத்தால் அழியாத பாடல்களான மன்மத லீலையை வென்றவர் உண்டோ மற்றும் ராதே உனக்கு மற்றும் அம்பா மனங்கணிந்து ஆகியவை இவர் இயற்றியவை. பாடல் எழுதும் போதே மெட்டும் அமைத்துவிடும் திறன் பெற்றவர். பக்த குஷேலா, அம்பிகாபதி உள்ளிட்ட பல படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறார். பல படங்களில் பாடியும் நடிச்சிருக்கவும் செஞ்சிருக்கிறார். 70க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்காக 800 பாடல்களை எழுதியிருக்கிறார். 100 கிருதிகளை கொண்ட இவரது முதல் நூலான கீர்த்தன மாலை 1934 வெளிவந்தது. ஆண்டுகள் பாடுபட்டு 1952 சமஸ்கிருத பாஷா சப்த சமுத்ரா என்ற நூலை எழுதினார். ராமாயணத்தை சுருக்கி 24 ராகங்களில் 24 பாடல்களாக ஸ்ரீ ராமசரித கீதம் என்னும் நூலை படைத்தார். 75 வயதிலும் மார்கழி மாத குளிரில் அதிகாலை நேரத்தில் வீதிகளில் பஜனை பாடி செல்வார். மிக எளிமையானவர். இவரது சகோதரர் ராஜகோபால் மகள்தான் எம்ஜிஆரின் மனைவி வி.என். ஜானகி. இவரது சகோதரர் ராஜகோபால் மகள்தான் எம்ஜிஆரின் மனைவி வி.என். ஜானகி. பத்மபூஷன், சங்கீத கலாநிதி, இசைப்பேரறிஞர், சங்கீத சாகித்ய கலா சிகாமணி, சிவபுண்ணிய கானமணி, சங்கீத கலா ரசிகமணி என பல்வேறு விருதுகளை பெற்ற பாபநாசம் சிவன் 83வது வயதில் 1973 மறைந்தார். மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை, கர்நாடக இசைமேதை, பாடலாசிரியர் பாபநாசம் சிவன். அன்றைய தஞ்சை மாவட்டம் போலகம் கிராமத்தில் 1890 பிறந்தார். இயற்பெயர் ராமசர்மா. 7 வயதில் தந்தையை இழந்தார். இதெல்லாம் செஞ்சு பெரிய லெவலில் பாடல் பாடி கர்நாடக இசைமேதையான பாபநாசம் சிவன் செப்டம்பர் 26 இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.